இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கழிச்சு ஹிஸ்ட்ரி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கவுண்டிங் ஃபிகர்ஸ் எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கேன். போயிட்டு பார்க்கலன்னா பாருங்க. ஹிஸ்ட்ரி பார்க்குறவங்க ஹிஸ்ட்ரி பாருங்க. இப்போ வந்து நம்ம அவுரங்கசீப்க்கு அப்புறமா வந்து ரூலர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இது வந்து ஏன் நம்ம பார்க்குறோம்னா, இவங்களோட வீக் ரூலர்ஸ், முகல்ஸோட வீக் ரூலர்ஸ் தான் வந்துட்டு பிரிட்டிஷை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ இவங்க வந்து எப்படி இதுக்கு பிரிட்டிஷை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்றது தான் ஒவ்வொரு கிங் பார்க்கும்போதும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பகதூர் ஷா. இவர் வந்து 1707லேருந்து 1712 வரை இருந்தார். இவர் அவுரங்கசீப்போட பையன் தான். இவரோட ரியல் நேம் வந்து முசாசாம். இவருக்கு இன்னொரு பேர் ஷா ஆலம் ஒன். இவர் சில நேரங்களில் 707 எம்பரர் ஆனான்னு சில நேரங்களில் சொல்லப்படுது. சில புக்ஸில் 709 1709ன்னு சொல்லப்படுது. பட் நீங்கள் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரை இவர் எம்பரர் ஆகிறதுக்கு இவரோட சகோதரர்கள் 2 பேரையும் கொலை பண்ணிட்டு தான் அவர் வந்தார். ஸோ இவர் வந்து இவரோட சகோதரர்களை கொன்னாலும் இவர் வந்து பொலிட்டிக்கலாக ஸ்டேபிளாக வந்துட்டு இல்லை, இன்ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. இவர் வந்த காலமே 65 வயசில் தான் இவர் வந்து வந்திருப்பார். இவரை ஏன் வீக் ரூலர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்டோரியன் கஃபிகான் வந்துட்டு ஷாஹி பெஹாபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுக்குறாரு. இந்த டைட்டில் என்ன மீன் பண்ணுதுன்னா, ஒரு கிங் வந்து அன்அவேராக இருக்கிறது, நாட் அலர்ட்டாக இருக்கிறதுக்கு இவர் தான் ஒரு உதாரணம் மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் மராத்தாஸு, சிங்ஸு, ஜாட்ஸு இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ரீஜனும் வந்து வளர ஆரம்பிச்சது, இண்டிபெண்ட்டாக ஆக ஆரம்பிச்சது. இவர் வந்ததுக்கு அப்புறமா 3 ரீஜியன்ஸ் வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்போ இவர் எவ்வளோ அன்அவேராக இருந்திருப்பாரு அப்படின்றத பாருங்கள். ஆனால் இவர் வந்து இவருக்கே தெரியும், இவர் வந்து மிலிட்ரி வைஸ் வந்து இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது. பட் இவர் டிப்ளமோசி வைஸ் வந்து இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். இவர் வந்து நல்ல டாக்டிக்ஸாக அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஆள் தான். பட் மிலிட்ரி வைஸ் இவருக்கு கமாண்ட் பண்ணுறது இதுதான் இவருக்கு வராது. இவர் நல்ல படிப்பாளியும் கூட. அடுத்து இவர் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்னால இவர் வீக் ரூலர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த டைமில் இவர் இருந்த டைமில் நிறைய ரீஜனல் பவர்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக ஆனாங்க. ஜாட்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக ஆனாங்க. இவங்க வந்து டெல்லி பக்கத்தில் இருக்கிறது பராத்பூர், மதுரா இந்த ஏரியாவில் ஜாட்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக ஆக ஆரம்பித்தாங்க. ரொம்ப சண்டை போட ஆரம்பித்தாங்க இது முகல்ஸ் கூட. அடுத்து மராத்தாஸ், இவங்க டெக்கான் ரீஜனில். பகதூர் ஷா வந்து காம்ப்ரமைஸ் ட்ரை பண்ணார். பட் காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. அடுத்து வந்து ராஜ்புட்ஸ் வந்து ராஜஸ்தான் ஏரியாவில். இவங்க வந்து முகல் அத்தாரிட்டியே வந்து எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் அத்தாரிட்டி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்புட்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து சிக்ஸ், இவங்க வந்து பந்தா பகதூருக்கு கீழே ஒரு பவர்ஃபுல்லான ரிவோல்ட் வந்து நடத்த ஆரம்பிச்சாங்க 1708லேருந்து 1715. ஆக்சுவலாக குரு கோபிந்த் சிங்க்கு வந்துட்டு இவர் மன்சப்தார போஸ்டிங் வந்து கொடுத்துருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் பந்தா பகதூர் அதை அக்செப்ட் பண்ணிக்காம இந்த மாதிரி ரிவோல்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து பெங்காலில் இருக்க முகலோட ஏரியாவை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஏன் வீக் ரூலர்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இது வந்து அழிவோட காரணம். முகல் எம்பையரோட அழிவுக்கு ஆரம்ப காலமே இதுதான். அதனால தான் இது வந்து அதிகமாக பேசப்படுது. சென்ட்ரல் பவர்ஸ் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சது, எல்லாரும் இண்டிபெண்டன்ட் ஆக ஆரம்பிச்சாங்க, ஒரு ஒத்துமை இல்லாமல் போக ஆரம்பிச்சது இந்தியாவுக்குள்ள. அதனால தான் வந்து பிரிட்டிஷ் உள்ள வந்தாங்க. இதுக்காக தான் நம்ம இந்த டாபிக் படிக்கிறோம். தேங்க்யூ.